இப்பொழுது நமது மறைமாவட்ட ஆயரவர்கள் ஆலயத்தில் நமது பங்குக்காக, நமது பங்கு மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நமது புதிய ஆலய கட்டுமான பணிக்காக சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது ஊர் இளைஞர்கள் கட்டியிருக்கின்ற அந்த கிறிஸ்துமஸ் குடிலை, நமது ஒரு புதிய ஆலய அந்த தோற்றத்தோடு கட்டியிருக்கின்ற அந்த கிறிஸ்துமஸ் குடிலை நமது மறைமாவட்ட ஆயரவர்கள் பார்வையிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்களுக்கு புதிய ஆலய அடிக்கல் நாட்டு விழாவானது ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக நான் ஏற்கனவே அறிந்ததை போன்று குருஸ்மலை தோமையார் சிற்றாலயமும் மலைக்குகை மாதா கபி திறப்பு விழாவும் நடைபெறும். அங்கே அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். நம்முடைய மாணவனுடைய கலை நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து சவம்பந்தியாசன விருந்தாக நடைபெறும். அந்த ஆலயத்துடைய மாடல் நீங்கள் பார்க்கலாம். வித்தியாசமான இருந்தேன் மலையே இல்லை, கொஞ்ச நேரம் கொண்டு வந்துச்சு. ஆலயத்துடைய மாடல் அந்த அமைப்பு அப்படி தத்துவம் இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இது என்ன கேட்டாங்க. நல்ல பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காங்க. ஆயிரம் பாம்பு இளைஞர்கள் ஒரு காஃபி குடிச்சாங்க. இப்போது சற்றே இளைப்பாறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறை மக்களே, நமது பாசமிகு இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, யோர்தான் நதியினிலே இறங்கி வந்தவரே, யோர்தான் நதியினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் திருமறையின் மூலைக்கல்லாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஏசாயா ஆகமத்திலிருந்து வாசகம். ஆண்டவராய் என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சியோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலையுயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினேன். இதோ உம் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகின்றோம். இதனை ஆசீர்வதித்தருளும்.
திருச்சபை நாடும் வளர்ந்து இன்று எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டடம் உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்படுவதாக. இக்கட்டடம் உருவாக உழைக்கவிருக்கும் அனைவர் மேலும் உமது ஆசியை நிறைவாக பொழிவீராக. ஆண்டவரே, மிகுந்த ஆர்வத்தோடு திருமூலநகர் மக்கள் தங்கள் ஆண்டவருக்கென்று இந்த பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவருடைய நல்ல மனதையும் இதயத்தையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய நல்ல மனதை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய ஒற்றுமையும் அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கவும் இந்த ஒற்றுமையை நாம் ஏற்படுத்துகின்ற பங்கு தந்தையை நீர் ஆசீர்வதித்து இந்த கட்டிடமானது சிறந்து விளங்கவும் நல்ல விதமாக கட்டி முடிக்கப்படவும் நீர் கிருபை செய்யும். இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இவர்களை காத்திருடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, இப்பொழுது ஆயருடைய திருக்கரங்களால் அடிக்கல் பகுதியானது அர்ச்சிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களை, முதல் கல்லை நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் ஆசீர்வதித்து எடுத்துக் கொடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து மறைமாவட்ட முதன்மை குரு அவரோடு இணைந்து அனைத்து அருட்தந்தையர்களும், அவர்களை தொடர்ந்து நமது பங்கில் உள்ள அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும், அவர்களை தொடர்ந்து ஆலய பணியாளர்கள் கோமதியம்மா ரத்னம் அவர்களும், அவர்களை தொடர்ந்து திரு பால்ராஜ், திரு செல்வராஜ், திரு பிரான்ஸ் அவர்களும், அவர்களை தொடர்ந்து ஆசிரியை ராணி, ஆசிரியை சுஜாதா, அருட்சரி ஜெர்மினா என அனைவரும் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கெடுப்பார்கள். ஜான்குமார் ஜான்மோடு வேலையாட்கள் 2 வருவாங்க. வேலையாட்கள் இப்பொழுது அடுத்த அடிக்கலிலே மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களும், மறைவட்ட முதன்மை குரு அவர்களும், மறைமாவட்ட முதன்மை செயலர்களும் இணைந்து அந்த செங்கலிலே சிலுவையடையாளம் வரைவார்கள். சூடத்திங்க கொண்டு வந்துருங்க. சரி இருக்கட்டும். சாமி இங்கே வச்சு நம்ம ப்ளஸ் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ண போனால் எடுத்து கொடுங்க. அங்கே எடுத்து கொடுங்க. இங்கே ப்ளஸ் பண்ணிட்டாங்க. போய் நல்லா இருக்கட்டும். மூன்றாவது அடிக்கலுக்கு அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்களும், அவரோடு இணைந்து அருட்தந்தை அமலதாஸ் அவர்களும், நமது முன்னாள் பங்கு தந்தை செல்வராஜ் வந்திருக்காங்களா? அவர்களை தொடர்ந்து அடுத்த அடிக்கலிற்கு அருட்தந்தை ததேயுஸ் ராஜன் அவர்களும், அருட்தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அவர்களும், அருட்தந்தை ரெமிஜிஸ் அவர்களும் இணைந்து அடிக்கலுக்கு சிலுவையடையாளம் வரைகிறார்கள். அடுத்த அடிக்கலுக்கு அருட்தந்தை அன்பு செல்வன் அவர்களும், அருட்தந்தை தினேஷ் அவர்களும், அருட்தந்தை செல்வராயர் அவர்களும் அடுத்த அடிக்கலுக்கு சிலுவையடையாளம் வரைகிறார்கள். அடுத்த அடிக்கலுக்கு அருட்தந்தை ஜபநாதன் அவர்களும், அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களும்,
அருள் தந்தை வில்ஃபிரட் அவர்களும் சிலுவை அடம் வரைகின்றார்கள். மடித்தீன் அம்மாள் வந்துட்டாங்களா? இருக்காங்களா? மடித்தீன் அம்மாள் இருக்காங்களா? மடித்தீன் அம்மாளை கூட்டிட்டு வாங்க. அடுத்த அடிக்கலுக்கு நமது ஊரின் வளர்ச்சிக்காக எப்பொழுதும் ஜெபிக்கின்ற, என்னை உற்சாகப்படுத்துகின்ற திருமதி மடித்தின் அம்மாள் அவர்கள் சிலுவை அடம் வரைகிறார்கள். அடுத்து அன்பிய பொறுப்பாளர்கள், புனித ஜார்ஜ் அன்பிய பொறுப்பாளர்கள் திரு ஜெய்சீலன், திருமதி கண்மணி ஜான்சன், கண்மணி ஜான்சன், திருமதி கார்லின் வருக. அவர்களை தொடர்ந்து லூர்து மாதா அன்பிய பொறுப்பாளர்கள் திரு பிரபு, திருமதி தமிழ்செல்வி, திருமதி ஜூலியட் மோகன், திரு ஜோசப் அவர்கள் வருக. அடுத்த அடிக்கலுக்கு திரு தோமையர் அன்பியத்தார் திரு அசோக், திருமதி பிரின்சி, திரு மோகன், திருமதி அன்ன ஜூஸ்லதா வருக. அடுத்த அடிக்கலுக்கு புனித அன்னை தெரசா அன்பியத்தார் திரு வில்லியம், திருமதி ஷீலா ஆம்ஸ்ட்ராங், திருமதி மீனா, திரு கதிரவன் அவர்கள் வருக. இப்போது ஜார்ஜன் அன்பிய பொறுப்பாளர்கள், அவர்களை தொடர்ந்து லூர்து மாதா அன்பியத்தாரும், அதனைத் தொடர்ந்து தோமையர் அன்பியத்தார், அதனைத் தொடர்ந்து அன்னை தெரசா அன்பியத்தாரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்தந்தை பேட்ரிக் மற்றும் குழுவினர் வாங்க. அன்பிய பொறுப்பாளர்களை தொடர்ந்து அடுத்த அடிக்கலுக்கு ரொசரியின் அருட்தந்தை பேட்ரிக் மற்றும் குழுவினர் அடிக்கல் நாட்டுவார்கள். திருமதி கோமதி அம்மா, திரு ரத்தினம், திரு பால்தாஸ், திரு செல்வராஜ் என்ற துறை, திரு பிரான்சிஸ், ஆசிரியர் ராணி, ஆசிரியர் சுஜாதா, அருட்சரி ஜெர்மினாள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற இறைவனை இறைஞ்சி நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார்கள். குறையாத அன்பு கடல் போலே வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி
மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி நீளம் உருவாகுதே. பிரியமானவர்களே, நமது புனித ஜார்ஜியார் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தலைமையேற்று அடிக்கல் நாட்டு விழாவை ஜெபித்து அர்ச்சித்து நிறைவு செய்த நமது மறைமாவட்ட அன்பு ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை அவர்களுக்கு என்னுடைய சார்பாக, பங்கு பேரவையினர் சார்பாக, அன்பு பொறுப்பாளர்கள் சார்பாக, இறை மக்கள் சார்பாக ஆயர்வர்களை வரவேற்றும் கரகோசை எழுப்பி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் உடனடியாக குரூஸ் மலைக்கு, தோமையர் மலைக்கு கடந்து செல்கிறோம். அருட்தந்தை ஏற்கனவே கூறியதை போன்று முதலிலே சிறுவர் சிறுமியர்கள், அவர்களை தொடர்ந்து இளப்பெண்கள், அவர்களை தொடர்ந்து பெண்கள், அவர்களை தொடர்ந்து ஆண்கள், ஆண்களை தொடர்ந்து பூத்தளிக்கின்ற சிறுவர் சிறுமியர், அவர்களை தொடர்ந்து குருக்கள், குருக்களை தொடர்ந்து ஆயர் என்று நாம் இப்பொழுது உடனடியாக பவனியாக குரூஸ் மலைக்கு தோமையர் சிற்றாலயத்திற்கு செல்லுகிறோம். ஆகவே ஆசிரியர்கள் அதை ஒழுங்கமைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.